இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக்க பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு தேவ பிள்ளைகளின் செயல்பாடுகள் என்கிறதான ஒரு தலைப்பில நம்மோடு கூட பேசிக்கொண்டு ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஒவ்வொரு செயல்கள் மிக மிக அவசியமா இருக்கிறது. அது என்னென்ன செயல்கள் என்பதை குறித்துதான் கர்த்தருக்குள்ளாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு ஒரு செயல் மிக மிக முக்கியம். அது என்ன என்று சொன்னால் அதுதான் ஜெபிக்கிறது. ஜெபம் என்கிறதான ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையில, அதிலும் விசேஷமாய் கர்த்தரை பற்றி அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிக அவசியமானதாய் காணப்படுகிறது. ஜெபிக்கிறவர்களாய் ஜெபத்திலே போராடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதைதான் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் சொல்லுகிறது. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக ஜெபிக்க வேண்டுமா? கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். 4 காரியங்களை இந்த இடத்துல சொல்வதை நாம் பார்க்கிறோம். முதலாவது விண்ணப்பம், 2வது ஜெபம், 3வது வேண்டுதல், 4வது ஸ்தோத்திரம். விண்ணப்பம் என்று சொன்னால் சப்ளிகேஷன், நம்முடைய தேவைகளை நாம் கர்த்தரிடத்துல சொல்வது. ஜெபம் என்று சொன்னால் எல்லாருக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வது ஜெபம். 3வது வேண்டுதல். வேண்டுதல் என்று சொன்னால் இன்டர்செஷன்ஸ். அப்படி என்றால் விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விண்ணப்பம் நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்துல சொல்வது. வேண்டுதல் என்பது நம்முடைய வழிகளை சரிப்படுத்தி கொள்வதற்காக, ஒரு நேரான வழியிலே நாம் கொண்டு வருவதற்காக நாம் ஏறெடுப்பது வேண்டுதல்களாய் காணப்படுகிறது. கடைசியாக அது நன்றி செலுத்துதல், தேங்க்ஸ் கிவிங். பிரியமானவர்களே, இன்னைக்கு யார் யாருக்காக இதெல்லாத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதல் வசனம் கற்றுக் கொடுக்கிறது, எல்லா மனுஷருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களை சற்று யோசித்து பார்ப்போம். நமக்காக, சுயத்திற்காக செய்கிறதான ஜெபம், அதுலயும் இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்காக ஆதாரமாக செய்யப்படுகிறதான ஜெபம் அநேக நேரம் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறோம்னா ஒரு 8 நிமிஷம் நமக்காக, நம்முடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். எப்படி உலக பிரகாரமான ஆசீர்வாதம்? ஆண்டவரே, எனக்கு ஒருவேளை படிக்கிறவர்களானா எனக்கு நல்ல படிப்பை தாங்க, வேலை செய்யறானா எனக்கு நல்ல வேலையை கொடுங்க, எனக்கு நல்ல வீடை கொடுங்க, ஆண்டவர் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க என்று சொல்லி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். 2வது ஒரு பங்கு, ஒரு படி மேல போய் ஒரு சில பேர் மாத்திரம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு, ஆண்டவரே எனக்கு இந்த வரம் வேணும், எனக்கு இந்த பாஷை வேணும், எனக்கு இந்த ஐக்கியம் வேணும், இப்படியா ஆவிக்குரிய வரங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் ஒரு சிலர் மாத்திரம் காணப்படுகிறார். இன்னும் 3வது ஒரு சில பேர் தான் பிறருக்காக ஜெபிக்கிறவர்களா நாம் காணப்படும். அதாவது எனக்காக ஜெபித்து ஒரே வார்த்தையில முடிச்சுடுவாங்க, ஆண்டவரே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்களில் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டார்களோ அவங்க எல்லாத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஒரே வார்த்தையில மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை முடித்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, நான் பிரதானமாய் சொல்லுகிறதான ஒரு கற்பனை. ஐ அம் டெல்லிங் யூ ஸ்பெஷலா சொல்றாரு, எல்லா மனுஷருக்காகவும் நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய ஜெபத்துல எல்லா மனுஷருக்காகவும் நம்ம விண்ணப்பம் மாத்தினால என்னெல்லாம் பண்ண, அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும், ஜெபிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்யணும். என்னைக்காவது நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோமா? நம்ம கூட வேலை பார்க்கிறவங்களுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோமா? நம்ம கூட பணி செய்கிறவர்களுக்காக, படிக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த செயல்பாடுகள் மிக 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 அவசியமானதாய் காணப்படுகிறது. எனவேதான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அந்த கடமையை நாம் ஒருபோதும் தவறி போக கூடவே கூடாது. அவர்கள் கேட்டுக்கொண்டாலும் சரி, கேட்டுக்கொள்ளாமல் விட்டாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்திற்காக மாத்தினால் யாரோ ஒருத்தர் தெரியாதவர்களா இருக்கலாம். ஒருவேளை நீங்க முகம் தெரியாத ஒருத்தரை நீங்க சந்தித்து பேசி இருக்கலாம். முதல் முறை அவருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க கூட ஆதி காலத்துல படித்தவர்கள் இருக்கலாம். ஆவியானவர் அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது இவரு இந்த காரியத்திற்கு ஜெபம் சொல்லி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் முன்னேற்றுவதை பார்க்க முடியும். ஆவிக்குரிய உள்ளான மனுஷன்ல அவர் கிரியை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு கேட்டகரி அவர் சொல்ல 2வது வசனத்துல, எல்லா பயபக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படி செய்யுங்கள். அப்போ இன்னைக்கு தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டியது ஒரு தேவ பிள்ளையினுடைய கடமையாய் காணப்படுகிறது. தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக, மாவட்டத்தை ஆளுகிறவர்களுக்காக, எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. இந்த கடமையை சரியாக சீர்பொருந்த நாம் செய்வோமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நாம் வாழ்கிற இந்த தேசம் அமைதியுள்ள ஜீவனம் செய்ய வேண்டுமானால், கலவரமின்றி காரியங்கள் நடக்கப்பட வேண்டுமானால் அது நம்மேல் விழுந்த கடமை. ஒரு இடத்துல கலவரம் நடக்குது அப்படின்னா அது எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி ஒரு தேவ பிள்ளை சொல்லவே முடியாது. அது எனக்காக நான் ஜெபிக்கவில்லை, எனவேதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். செய்தித்தாள்ல வருகிறதான காரியங்களுக்காக நாம் பரிதபிக்க வேண்டும். ஐயோ, கர்த்தர் எனக்கு இதற்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாரு, நாம் ஜெபிக்க தவறிவிட்டனே என்கிறதான ஒரு எண்ணம், ஒரு சிந்தை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இதுதான் தேவ பிள்ளையினுடைய செயல்பாடுகளாய், முக்கியமான செயல்பாடுகளாய் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் வேண்டுதல் செய்கிறவராய் கூட இருக்கிறார். எதற்காக வேண்டுதல் செய்கிறார்? யார் யாரெல்லாம் வழி தப்பி திரிகிறார்களோ அவர் எல்லாத்தையும் நேர்வழிப்படுத்தும்படியாய், ஒரே வழியில கொண்டு வரும்படியாய் ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். இன்னைக்கு நாமும் கூட வேண்டுதல் செய்கிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்காக, வழி தப்பி திரிகிறவர்களுக்காக, தேசத்தின் ராஜாக்களுக்காக, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக, நம்முடைய தேசம் மாத்திரமல்ல, நம்முடைய சபைகளை ஆளுகிறவர்களுக்காக, சபையில உள்ள தரிசிகளுக்காக, சபையில் உள்ள போதகர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். நம்முடைய அலுவலகங்களில அங்கே உள்ள தலைவர்களுக்காக, அந்த தலைவர்கள் சரியாக நடத்தப்படும்படியாக, அவர்களுக்கு ஏற்ற அனுக்கிரகத்தை கர்த்தர் பாராட்டும்படியாக ஒவ்வொருவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக இடங்கள்ல தலைமை தவறுவதனாலதான் அடிமட்டத்துல தவறு நடக்கிறது. அப்ப இன்னைக்கு ஒருவேளை நம்ம அடித்துல ஒரு ஊழியத்தை, ஒரு வேலை நம்ம செய்து கொண்டிருக்கலாம். நம்ம தலைவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. நாம் வேலை பார்க்கிற வேலை ஸ்தலத்திற்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஜெபம் ஒரு ஆவிக்குரிய மனுஷருடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். சுயமாய் பண்ணுகிற ஜெபம் அல்ல, பிறருக்காக, தேசத்திற்காக பாரம் எடுத்து மற்றவர்கள் மேல் கர்சனையோடு செய்கிற ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்ம அழைக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்கிற பட்டம் மாத்திரமல்ல, அதன்படி உண்மையாய் செயல்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும், இருப்போம். கர்த்ததாமே அதற்கேற்ற கிருபைகளை தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சாமி. இந்த நாள்ல நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு உமக்கு நன்றி செலுத்துவோம். இவ்வளவு நாள் சுயத்திற்காக மாத்திரம் நாங்கள் அதிக நேரம் ஜெபத்துல செலவிட்டு இருப்போம். ஆனா ஒரு விஷயம் நீர் எங்களை மன்னியும் அப்பா. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றம் உடையவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் நீர் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க தவறி விடாதபடிக்கு எழுப்புதலின் காலத்துல அதிகாலையில உங்களுடைய சமூகத்துல போராடுகிறவர்களாய், எழும்பி நிற்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கே துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்ப இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை